எங்கள் களம். காளைகளை மீட்டெடுக்கக்கூடிய களம். ஓர் இனமாய் ஒன்றிணைந்த களம். வேற்றுமை நீக்கி ஒற்றுமையாய் கைகோர்த்த களம். காண்பவர் அனைவரையும் உறவினர் போல உணர்வோடு பழகிய களம். எங்கோ பார்த்த முகசாயல் ஒத்த எண்ணாலைகளால் முகங்களையும் அவ்வாறே மாற்றிய களம். பெண்டீருடன் கண்ணியத் தோழமை பயிர்வித்த களம். ஒரு அரிசியில் 1000 பெயர்களை எழுதி பகிர்ந்துண்ண கற்றுத்தந்த களம். காளைகளை மீட்டெடுக்கக்கூடிய நாங்கள் மனிதம் என்னும் முத்தை மீட்டெடுத்தோம். இது எங்கள் களம். கொள்ளேற்று கோடஞ்சுவானேன் மறுமையும் புல்லாலே ஆயமகள் அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லாத நெஞ்சிலார் தோய்ப்பதற்கு அறிய உயிர் துறந்து நைவாரா ஆயமகள் தோல். ஐவகை நிலங்களை முதன்மைப்படுத்தி பழங்காலத்தில் புனையப்பட்ட கலித்தொகையில் உள்ள முல்லைக்கலியில் முல்லை நிலவாழ் ஆயர்களின் வாழ்க்கை முறையையும் பண்பாட்டையும் குறிக்கும் வகையில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல். கொள்ளேறு என்றால் கூரிய கொம்புகளையுடைய திமிழ் வெறுத்த அடங்கா காளை என்று பொருள். இவ்வகை காளைகளை அடக்கும் காளையர்களை தான் சங்க காலத்தில் முல்லை நிலத்தில் வாழ்ந்த ஆயர்குல பெண்கள் மனம் புரிந்திருக்கிறார்கள். சிந்து சமவெளி காலகட்டத்தில் முல்லை நிலத்தில் சல்லிக்கட்டாக நடந்த நிகழ்வுதான் பிறகு நாளடைவில் ஜல்லிக்கட்டாக தமிழகம் முழுவதும் பரவிற்று. சிந்து சமவெளி நாகரிகத்தின் சின்னமாக மொஹஞ்சதாரோ பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளில் ஜல்லிக்கட்டு தொடர்பான காட்சிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவை சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானவைகள். அந்த முத்திரைகள் டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பொதுவாகவே நம் பண்பாடு என்பது இயற்கையை வணங்கக்கூடியது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என பஞ்சபூதங்களை போற்றிய சமூகம் இது. அதை தாண்டி தங்கள் வாழ்வியலோடு ஒன்றாக இணைந்துவிட்ட கால்நடைகளையும் இந்த தமிழினம் வணங்க தவறவில்லை. வெப்பமண்டலத்தை சார்ந்தவர்கள் என்பதால் சூரியனையும், விவசாயம் பிரதான தொழில் என்பதால் அதற்கு உதவியாக இருந்த விலங்குகளையும் நாம் வழிபடுகிறோம். அதற்கு நன்றி தெரிவிக்கும் திருவிழாவான தைத்திருவிழாவில் ஜல்லிக்கட்டை நடத்தினோம். இப்படியாக நம் உணவு, வாழ்வாதாரம், திருவிழா போன்ற எல்லா பாரம்பரிய தலங்களிலும் காளைகளும் நாட்டு இனங்களும் தமிழரின் வாழ்வியலோடு ஒன்றிணைந்தே பயணித்து வருகிறது. ஆனால் நம் வரலாறு பற்றி ஒன்றுமே அறியாத பீட்டா என்கிற அமைப்பு நீதிமன்றம் மூலமாக கடந்த 2014ஆம் ஆண்டு நம் ஜல்லிக்கட்டை தடை செய்தது. தடை செய்தால் விடுவோமா? ஜனவரி 17, 2017 வந்துட்டு இந்த உலகமே சேர்ந்து ஒரு வரலாறு படிச்சுது. அந்த வரலாற்று ஒரு நிகழ்வை, நம்மளோட பெருமையை, இந்த தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை மீட்டெடுத்த ஒரு நாள். ஸோ அந்த நாளை வந்து நிறைய பேர் ஈஸியாக கடந்து போக முடியுது. ஆனால் எங்களால் அது முடியலை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு போராட்டம் இது. முதல்ல இந்த பதிவில் இந்த மெரினா களத்தில் என்னோடய பங்கு என்னவாக இருந்ததுன்னு சொல்லி சில ஃபோட்டோஸ் காட்டுறேன், அதை கொஞ்சம் பார்த்துருங்க. சரித்திரத்தில் இன்னைக்கு நானும் இருக்கேன், ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த தம்பி அந்த சரித்திரத்தில் இடம் போயிட்டான். இந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறது எதுக்குன்னா, உண்மை அப்படின்றத நீங்கள் உணரணும். நாங்கள் பண்ணுற இந்த டாக்குமெண்ட்ரி முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம். எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அந்த 7 நாள் வந்து மெரினாவில் என்ன நடந்தது, அந்த 7ஆவது நாள் என்ன நடந்தது, அங்கே 7 நாள் என்ன நடந்தது அப்படின்றது அங்கே உள்ள சில நண்பர்களை தவிர மற்ற மக்களுக்கு தெரியல. ஸோ இதை அங்கே உண்மையிலே ஒரு 7 நாட்கள் என்ன நடந்தது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இது மிகச்சிறிய ஒரு ஆவணப்பதிவு. 17 Jan 2017 என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். ஒரு ஆர்கனைஸ்ட் போராட்டம் ஆரம்பித்த ஒரு நாள். அவ்வளோ பெருசாகும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல. ஐ திங்க் அதை ஆரம்பித்தவங்களுக்கு கூட கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. நான் எனக்கு தெரிஞ்ச, நான் பார்த்த, நான் அனுபவித்த விஷயங்களை மட்டும் இங்கே ஷேர் பண்ணுறேன். இது 100% உண்மை. சுதந்திர போராட்டத்தில் எல்லாருக்கும் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கல.
எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருக்குமே பெருமையாக சொல்லிக்கலாம். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் பார்த்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்ன ஜல்லிக்கட்டுங்கிறத எல்லாரும் பெருமையாக சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய போராட்டங்கள் புத்தகத்தில் தான் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த போராட்டத்தில் நம்மளும் ஒரு பார்ட், ஒரு அணில், ஒரு தீக்குச்சி, ஒரு மிகப்பெரிய கொழுந்து விட்டு எரிஞ்ச தீயை அணைக்க முடியாத தீயில நம்மளும் ஒரு தீக்குச்சி அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜல்லிக்கட்டு அது சொல்லும்போது ஒரு வீரம் வருது. ஸோ ஏன்னா ஒரு தமிழுக்கு உண்டான ஒரு அடையாளம் அது வந்து பர்டிகுலராக ஜல்லிக்கட்டு காளை அடக்குறது அது மட்டும் கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு பாலே கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து போற ஒரு விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னா எவனாவது ஒருத்தன் உள்ளே வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள கை வச்சா போதும். என்னதான் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் எல்லாரும் ஒன்று சேரலாம். எல்லா தமிழனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பிறந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். மாணவர்களின் தீவிரமான ஒரு எழுச்சி தான், தன்னிச்சையான எழுச்சி. அதில் மீனவர் பெருமக்கள், விவசாயிகள் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழினமே கிளர்ந்து எழுந்தது நாள் ஆக 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 ஆக. அதில் ஒரு சில நேரங்களில் அந்த தலைவர்கள் சார்பாக அந்த மாதிரி வந்து அவர்கள் கட்சி சார்பாக ஒருத்தர் 2 பேர் வந்தாலும் அதை அவங்க தவிர்த்தாங்க. நானும் ஒரு நடிகனாவெல்லாம் அங்கே போகலை. ஒரு தமிழனா என்னோட கடமையாக தான் என் குழந்தைகளையும் அழைச்சிட்டு போய் அதில் கலந்துக்கிட்டேன், பாடினேன், பேசினேன். ஜல்லிக்கட்டு இந்த டைமில் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்துச்சு மெரினா பீச்சில். அந்த கூட்டத்தில் ஒரு மாதிரி நானும் ஒரு பையனாக. அதே சமயத்தில் ஒரு சில வருத்தங்களும் இருக்குது. இப்போது நண்பர் தம்பி சதீஷ், நரேஷ் இந்த டீம்லாம் வந்து இதனுடைய உண்மைகளையும் அங்கே நடந்த விஷயத்தையும் நேர்மையான முறையில் நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லணும், இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்லி அதை கடமையாக எடுத்து பண்ணுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வரைக்குமே சுகந்திர கார்த்தியில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேள்விக்குறி வந்துடக்கூடாது நாளைக்கு இந்த மெரினா போராட்டத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த டாக்குமெண்ட்டை நம்மளே பண்ணிடலாம். எங்களோட பலம், தமிழனோட பலம் என்னன்றதை வந்து அன்னைக்கு எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு பிரிவினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் சுமார் 5000 மாணவர்களை கலந்து கொண்டிருந்தனர். ஆனால் இன்றைய தினம் பார்த்தோமானால் சுமார் 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என் புள்ளையோட புள்ள, என் பிள்ளைக்கு புள்ள, என்னுடைய வம்சமே விளையாண்டோம். மாணவர் வெற்றியை நாளை சரித்திரம் கோக்கில் எப்படை சவுத் இந்தியா வர்சஸ் நார்த் இந்தியால மொத்த இந்தியாக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். அரசியலுக்கு வரலடா, நான் கட்சி ஆரம்பிக்கலடா, என் மக்கள் இந்த பீட்டாங்கிறது யாருப்பா? சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டிக் கொண்டிருக்கும் நம்மிடையே தற்போது புதிய சரித்திரம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு வந்து அந்த போராட்டம் தீவிரமாக வந்து நடந்துட்டு இருக்கும்போது அந்த போராட்டத்தில் நம்மளும் கலந்துக்கணும்னு சொல்லி நானும் கலந்துக்க போனேன். அப்போ வந்து லைட் ஹவுஸ்ல இருந்து நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது நண்பரோட போயிட்டு போராட்டம் ஒவ்வொரு பக்கம் கோஷங்கள் போட்டுட்டு இருக்கிறோம். நானும் ஒரு போய் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தரப்பினர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்பட்டு ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே போராடிட்டு இருந்தாங்க. வேற எந்த கருத்தையும் இல்லை, ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற ஒரே கோஷம் மட்டும்தான் அந்த கடற்கரை ஃபுல்லா பீச் ஃபுல்லாவே ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன பசங்களும் சரி அவ்வளோ விஷயம் சொல்றாங்க. நம்ம எந்த சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன மாதிரி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க. 2 நாள் எனக்கு புரிய வச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்துக்காக இன்னைக்கு மாணவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்துட்டு நம்ம போனால் அது ஒரு மாதிரியா இருக்கும், அது தப்பா போயிடும், நமக்கு உணர்வு இல்லையா, நம்ம தமிழ் இல்லையா, அப்போ நமக்காக நம்ம போராட்டம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு நமக்குள்ள ஒரு சின்ன உணர்வு ஏற்பட்டது. சீரியஸ்னஸ் வந்து ஜாலியாக தான் வந்தாங்க. எல்லாருமே வர வரைக்கும் ஜாலியாக உட்காராங்கப்பா, டிவிலாம் காட்டுறாங்க அப்படின்னு நிறைய பசங்க வந்தாங்க ஜாலியாக பேசுங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சீரியஸ் ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து விஷயம் தெரிய 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 அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிடுச்சு. இதுதான் உண்மை. நிறைய பேர் சொன்னால் சும்மா பசங்க விளையாட்டுக்கு சேர்ந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. விளையாட்டுனா யாரும் 5 நாள் 6 நாள் இருக்க முடியாது. ஸோ விஷயம் தெரிய 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 அப்படி இப்படியே ஸ்ட்ராங்காகி உட்காந்துட்டான். எந்த விதமான திரை பிரபலங்கள் கிடையாது, ஒரு அரசியல்வாதிகள் கிடையாது.
சொல்லப்போனால் ஒரு வெளிச்சத்தில் தெரிஞ்ச ஒரு பழக்கப்பட்ட முகங்கள் அங்கே எதுவுமே கிடையாது. எல்லாமே புதியவர்கள், எல்லாருமே அங்கே போய் தான் நாங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டோம். முதல் நாள் இரவு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 நண்பர்கள் வந்து கூட்டிட்டாங்க இந்த இடத்துல. படத்துல மாதிரி இருந்துச்சு, அப்படியே சப்பு 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 இப்படி கூட்டிகிட்டே இருந்தது. நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பொது வாழ்க்கையில் இருக்கவங்க வந்தாங்க, மக்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க, வந்து போயிட்டு இருந்தாங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். பொண்ணுக்காகவே உயிரை கொடுப்போம், இந்த மண்ணுக்காக உயிரை கொடுக்க மாட்டோமா? இது வந்து நம்ம சென்னையில தமிழ்நாட்டுல மட்டும் ஜல்லிக்கட்டுக்காக பண்ற விஷயம் கிடையாது. மொத்த இந்தியாவும் இன்னைக்கு இதை திரும்பி பாக்குது. மகாராஷ்டிரால அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அவனுக்கு ரோட்டுக்கு இதுக்கு அப்புறம் வருவானுங்க. அவனுக்கு ஜல்லிக்கட்டை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த உணர்ச்சி ஏத்துக்கணும். அண்ணனா இருந்தாலும், தங்கச்சியா இருந்தாலும், மாமனா இருந்தாலும், மச்சானா இருந்தாலும் ஒரு பலம் வந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு ஒரு இவ்வளோ பேர் சப்போர்ட்டுக்கு நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பசங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயமா அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. ஸோ அந்த வரும்போது நம்ம பசங்க யாரும் அவங்கள அலோவ் பண்ணல. ஏன்னா ஜென்ரலாக இப்போ இருக்க காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவர் அவர். கட்சி ஆளுங்க வந்து யாரும் வரக்கூடாது, கட்சியில் இருக்கக்கூடாது, தமிழன் தான் வாங்க. அமெரிக்கால பீஃப் தின்னலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், அப்ப அது தப்பு இல்லையா? பீட்டா அது கேட்க மாட்டாங்களா? ஜல்லிக்கட்டு பண்றதா நம்ம தமிழரோட கல்ச்சர் எப்படி அவங்க எப்படி பண்ணலாம்? நடத்திட்டோம், இல்லைன்னா நடக்கிற எங்களை விட்டுட்டோம். எங்ககிட்ட காலம் இருக்கு, நாங்க ஓட விடுறோம். நீங்க பிடிக்க வேணாம், நாங்க பிடிக்கிறோம். அப்பதான் காவல்துறை புரிஞ்சுக்கிச்சு இவங்க வேற ஏதோ, இவங்க அரசியல் கட்சி அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணலாம். இந்த இளைஞர்கள் உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமாக பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் தான் போய் பார்த்தேன். பசங்களை பார்த்து என்னையே உள்ள சினிமாக்காரங்களாம் திட்டுறாங்க, யாரும் வராதிங்க திட்டுறாங்க அப்படின்னாங்க. நான் சினிமாக்காரன் என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் வந்தேன் அப்படின்னு பசங்க தெரிஞ்சு பசங்க 2 பேர் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. பல பேர் வந்தாங்க, அதை கலந்துக்கிட்டாங்க. அதையும் மீறி நடிகன்னா வரக்கூடாது அப்படின்லாம் இல்லை இல்லையா? நடிகன்னா நேராக சிஎம் ஆகணும், ஆட்சிக்கு வரணும், அது வரணும். அந்த குறுக்கு கண்ணோட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி மக்களுக்கே தெரியும். எல்லாமே அது ஒரு சாதாரண போராட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாமே நினைக்கும்போது 2 சின்ன பசங்க பயங்கரமாக பேசினாங்க. அந்த கோஷம், அவனுக்கு அந்த உணர்வு, அதெல்லாம் இந்த போராட்டம் இவ்வளோ பெருசாக வந்ததுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மீடியா, சோசியல் மீடியா தான் மிகப்பெரிய காரணமாக இருந்ததுன்னு. நம்ம தமிழ்நாடு சிஎம் ஓபிஎஸ் சொன்னாரு, அன்புடன் கலந்து போங்கன்னு. நான் சொல்றேன், அன்புடன் எங்களால் முடியாது. விஜய் ஸ்டைல்ல ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நான் கேட்பேன். அதில் இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த 2 சின்ன பசங்க பேசுனது எல்லாருமே ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அதை ஷேர் பண்ணி அது எல்லாருக்குமே ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. அங்கே இருந்தால் எங்களுக்கே ஒரு மாதிரி நம்மளாம் ஒன்றுமே இல்லைடா, நம்மளாம் இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த 2 சின்ன பசங்க பேசுனது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தோம் எப்படி போராட்டம் போயிட்டுருக்குன்னு. ஸ்டார்டிங்கில் மயில்சாமி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய பேச 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 எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. அதாவது ஆஸ்திரேலியாவில் அந்த ஊர் நாடாளுமன்றத்துக்கு முன்னால 350 பேர் தமிழர்கள், அதாவது 4 நாளுக்கு முன்னாலேயே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி நாடாளுமன்றத்துக்கு முன்னால 350 பேர் உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னாலே பெர்மிஷன் கொடுத்துருக்கணும். அப்போ அந்த நாட்டோட அதிபருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த நாட்டோடைய உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த நாட்டோடைய போலீஸ் உயர் அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் அனுமதிக்கிறாங்க. ஆனா நம்ம நாடு, நம்ம மாநிலம், நம்ம கலாச்சாரம் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி இருக்க சிந்தனையாளர்களும் அதுக்கப்புறம் அந்த சிந்தனையாளர்களும் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ கருத்துக்கள் பகிரப்பட்டது. அது ஒரு டீச்சிங் இடம்னு கூட சொல்லலாம். அவ்வளோ விஷயம் இந்த காலகட்டத்துக்கு நமக்கு என்ன மாதிரியான அறிவு வேணும், ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்ற முதற்கொண்டு அங்கே கற்றுக்கிட்டேன் நான். ஒரு மாடு வளர்க்குறதுக்கு பின்னாடி வாழ்க்கையோட வாழ்வாதாரமே இருக்குடா. மாடு போடுற மூத்திரத்துலேருந்து மாடு போடுற சாணம் தான் நாளைக்கு உனக்கு உரம். அதுதான் விவசாயத்தை உற்பத்தி பண்ணியிருக்கு. ஸோ மாடுக்கும் விலங்குக்கும் மனிதனுக்குமான அந்த தொடர்பு என்ன அப்படிங்கிறது இங்கே நிறைய பேருக்கு புரிய வச்ச இடம் இந்த ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுங்கிறது நமக்கான விஷயம், நம்மளோட ஃபியூச்சர், நம்மளோட ஜென்ரேஷன். அதோட அந்த காளைனா என்ன, அந்த காளையோட மதிப்பு என்ன,
அந்த காளையினால நம்ம அடுத்த நமக்கு வரப்போற அந்த பாலோட சத்து, இந்த மாதிரி விஷயம், வெளிநாட்டு பால் வரக்கூடாது உள்ள, இந்த மாதிரி நிறைய விஷயம் அதுல டெக்னிக்கலா சயின்ஸ்ல இன்வால்வ்டா இருக்கு. நம்ம தாத்தா போராடினாங்க, அவங்க சுதந்திரத்துக்காக போராடினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்வி தான் பட்டிருப்போம். நம்மளுடைய வயசுல நம்மளுடைய வரலாற்றுல பார்த்த ஒரு பெரிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தோன்னா இது மட்டும்தான். ஜல்லிக்கட்டுக்காக எல்லாரும் களத்துல இறங்கியாச்சு, போராட்டத்துக்கு உட்கார்ந்தாச்சு. எத்தனை நாள் தாக்கு பிடிப்போங்கிறது தான் இது மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். ஒரு போராட்டம் அப்படின்னா அது எப்படி வேணாலும் பண்ணலாங்க. ஒரு அக்ரெசிவாக பண்ணலாம், இல்லை வந்துட்டு there are so many ways to protest. பட் மெரினால 17 Jan 2017 ஆரம்பித்த அந்த போராட்டம் வந்துட்டு நான் எங்கேயும் கேள்விப்படல, நான் வாழ்க்கையில் எப்பயும் பார்த்ததும் இல்லை. எல்லா போராட்டமே வந்து ஒரு 4 மணி 5 மணியோட முடிவடையும். அப்போ ஒரு 6 மணி ஆகுறப்போ இந்த போராட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. இந்த போராட்டத்தில் உட்கார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், மாணவர், லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாருமே ஒரு பாகுபாடு இல்லாமல் உட்கார்ந்தாங்க. ஏன்னா நிறைய போராட்டங்கள் வந்து சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க, அவங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க. ஸோ உடல் ரீதியாக வலிமை இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் கூட்டம் சிதறிடும், இல்லை மன வலிமை நமக்கும் குறைஞ்சிடும், இல்லை பண்ணுறேன்னு ஒரு உறுதிமொழி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது திருப்பம் வந்து செயல்பாட்டுக்கு வராது, திரும்ப ஒரு போராட்டத்துக்கு முன்னெடுக்க முடியாது. வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு யாருன்னு தெரியல, ஒரு வக்கீல் தான் வந்து என்கிட்ட சொன்னார், தம்பி நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க ரைட்டு, நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போனால் தான் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்கன்னு தெரியும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் வந்து நீங்கள் போய் கவர்மெண்ட் சைடில் பேசுங்க, உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்க. இதுல வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில் பேசுறதுங்கிறது எவ்வளவு கடினமான விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க உங்களுக்குள்ள முடிவு பண்ணி ஒரு 10 பேர் நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது தெளிவாக இருந்தாலும் இதுதான் சார் எங்களுக்கு தேவை, இது இருந்தால் நான் மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கோம், நம்ம நாட்டுக்கு நல்லா இருக்குன்ற லெவலுக்கு எல்லாம் யோசிச்சு பேசும்போது தான் அவர் சீரியஸ்னஸ் எனக்கு புரிஞ்சுது. ஒரு ஈவினிங் போல் வந்து ஒரு 10 பேர் கொண்ட குழு, அதில் நம்ம நண்பர் சவுந்தரராஜன் ஒரு சில பேர்லாம் வந்து 10 பேராக போனாங்க. 10 பேர் போய் மினிஸ்டர் போய் மீட் பண்ணும்போது அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக நாங்கள் போய் சந்தித்து பேசும்போது நாங்கள் சந்தித்த அமைச்சர் வந்து ஜெயக்குமார் அண்டு மாஃபை பாண்டியராஜன் அண்ட் இன்னொரு அமைச்சர், அப்புறம் டிசி பாலகிருஷ்ணன், அப்புறம் டிசி அன்பு சங்கர் சார் வந்து எங்களை அனுப்பி வச்சு பேசினார். ஒரு வேனில் கூட்டு போய் பேசினாங்க. நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை சொன்னோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் கோரிக்கை என்ன சொன்னோன்னா, எங்களுக்கு ஒரு இறுதியான முடிவு வேணும், பிசி அமெண்ட்மெண்ட் பண்ணணும், கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும், 2வது அங்கே அரெஸ்ட் பண்ண 300 இளைஞர்களை விடுவிக்கணும். இது எங்கள் கண்ணு முன்னாடி நடக்கலைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்றதுல நாங்கள் ஆணித்தனமாக சொல்லிட்டு வந்துட்டோம். அதில் ஒரு சில குறிப்பிட்ட டீம்காரங்க நாங்கள் போய் பேசுகிறோம், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட கலந்து பேசாத நேரடியாக போய் பேசினாங்க. அந்த டைமில் ஒரு சின்ன சலசலப்பாச்சு. நாங்கள் என்னமோ கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக போகிற மாதிரி, இந்த கலைக்க சொல்கிற மாதிரி, அதாவது நாங்கள் கேட்டோம், இப்படி கவர்மெண்ட் சொல்கிறாங்க, அவங்க ரெடி பண்ணி தரேன்றாங்க, கழிஞ்சு போக சொல்கிறாங்க, நம்ம போகலாமா வேணாமா, இல்லை நம்ம கன்டினியூ பண்ணலாமான்னு கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து எங்களை லைக் நீங்கள் எந்த கவர்மெண்ட்டு கூட பேசிட்டீங்க, கவர்மெண்ட்டோட நீங்கள் ஏதோ போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. 2-3 வருஷமாகவே நமக்கு தடைகள் போட்டுக்கிட்டே இருக்கும்போது வெடிச்சு வெளியில வந்த மாதிரி தான் எல்லாருடைய மனநிலை இருந்து, எல்லார் முகத்திலையும் அதை பார்க்கும்போது ஜல்லிக்கட்டுக்கான நிரந்தர தடையை நீக்கிட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மனநிலையில தான் ஒவ்வொருத்தருமே அங்க இருந்தாங்க, நான் உள்பட. ஜல்லிக்கட்டு கிடைக்கும் வரை நம்மளுடைய கடலான தமிழர் கடலை விட்டு ஒரு தமிழனும் ஒரு தமிழச்சியும் எழுந்து போக மாட்டோம் என்பதுதான் அத்தனை பேரும் போயிட்டு பேசிட்டு வந்து அவங்க நம்ம கோரிக்கை நிறைவேறிச்சு, நம்ம இப்போ சொன்னதை கேட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம வந்து வெற்றிகரமாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்க யாருமே ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலைன்னா
இங்கே இவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்குது, இங்கே இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது, அரசியல் இருக்கவாதிகள்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் நாங்கள் வச்ச கோரிக்கையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேட்டிருப்போம். இது வந்து நடந்த விஷயத்த சொல்கிறேன். முடிவெடுக்கிறது நம்ம எல்லாரும் தான் முடிவெடுக்கணும், ஒருத்தனுடைய முடிவு கிடையாது. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுறதா கண்டினியூ பண்ணலாம், இது மாற்றமே கிடையாது. இந்த போராட்டம் வந்து இவ்வளோ பெருசாக அமைஞ்சதுக்கு அரசாங்க சைட்லேருந்து மிகப்பெரிய இன்டைரக்ட் சப்போர்ட் இருந்தது. இன்டைரக்டாக அவங்க வந்து இதை என்கரேஜ் பண்ணதுனால தான் இது இவ்வளோ பெருசாச்சு அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இது என் மைண்ட் செட்டுக்கு நான் சொல்ல, ஏன்னா நான் அங்கேருந்து பார்த்ததுனால சொல்கிறேன். இந்த போராட்டத்தை முதல் நாளே வந்து கலைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்தது. முதல்ல ஜாமர் வச்சு செல்ஃபோன் டவர்லாம் டவுன் பண்ணாங்க. போலீஸ் கூட இது மாதிரி இன்னைக்கு கலைச்சிடலாம், 6 மணிக்கு கலைச்சிடலாம் அப்படின்ற லைட்டெல்லாம் போடல, எதுவுமே போடல. ஆஃப் பண்ணி எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வந்து டார்ச் லைட் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு 17ஆம் தேதி வெறும் ஜஸ்ட் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஃபோனை வச்சு நாங்கள் டார்ச் லைட் யூஸ் பண்ணோம் எங்களுக்கு லைட் சப்போர்ட்டுக்காக. டார்ச் லைட் தூக்கி அவங்க 2 பேர் காமிச்சோன்னே அப்படியே ஒரு ஆளாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி மொத்தம் எல்லாரும் இந்த தூக்கி அங்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டார்ச் லைட்டு. டார்ச் லைட் ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில், தமிழ்நாடுல, ஆல் ஓவர் வேர்ல்டு நியூஸ் எல்லா நியூஸ்லேயும் வந்தது. அது செம்ம பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. அது அப்போ போலீஸ்காரங்களுக்கு பயம் வந்துருச்சு போல. சரி இவங்க கலைய மாட்டாங்க, இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க, லைட்டு இப்படியே போட்டு கூட உட்காந்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு பயத்தில் அப்பயே ஒரு 1/2 மணி நேரம், கரெக்டாக 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் கழிச்சு தான் அந்த லைட்டு போட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் டார்ச் காமிச்சிக்கிட்டே இருந்தோம். முதல் நாள் வந்து நம்ம சாதாரணமாக இருந்த மீடியாவே உள்ளே விடக்கூடாது அப்படின்னும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவனியாபுரத்தில் வந்து அங்கே பெரிய தாக்குதல் காவல்துறை எடுக்கும் போது எந்த ஒரு மீடியாவும் வந்து சரியாக பதிவு பண்ணலைன்ற கோவத்தில் நாங்கள் இருந்தோம். இந்த க்ரௌடு இருக்குது, இந்த க்ரௌடுக்கு ஈக்குவலான போலீஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு டேவே இறங்கினாங்க. இங்கே இருந்து கிளியர் பண்ணி இவங்க ஒரு டைம் மேலே போகல, இந்த க்ரௌடு போக மாட்டேங்குது அப்படின்ன உடனே அவ்வளோ பெரிய போலீஸ் க்ரௌடு அங்கே வந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சிறு தடியடி கூட நடந்தது எம்ஜிஆர் சமாதி கிட்ட. என்னங்க நான் மக்களுக்காக போராடுறோம், ஒரு நியாயமான விஷயத்துக்காக போராடுறோம், இவ்வளோ பேர் வந்து இறங்கிட்டீங்களா, இடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொன்னார்னா, இல்லை பிரதர் நீங்கள் வந்து நல்ல விஷயம் பண்ணுறீங்க, ஒரு நல்ல நேர்மையான போராட்டம் பண்ணிகிட்ருக்கீங்க, நானுமே பார்த்துட்டு தான் இருக்கேன் காலில் இருந்து. ஆனால் சில விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த காவல்துறை நண்பர் வந்து நம்மக்கிட்ட சொன்னார். அந்த செகண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். என்னென்னு பண்ணுறோன்னா அமைதி போராட்டம். அந்த போராட்டம் வந்து டோட்டலாக அமைதி பண்ணுறோம். என்னென்னா ஏதாவது நம்ம பேசுவோம், ஒரு ஆள் வந்து என்கரேஜ், ஏன்னா எல்லாரும் ரொம்ப அமைதியாக சொல்லக்கூடாது, யாராவது ஒருத்தர் பேசுனா அது கை தட்டுறது கூட இப்படி தட்டுறது கிடையாது, இப்படி இந்த பாடி லாங்குவேஜ் தான் கை தட்டுறது கூட யூஸ் பண்ணோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறம் தமிழக மக்கள் அதிக அளவில் கூடின ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம மெரினா கடற்கரை தான். அதுவும் நம்ம ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்கிறதுக்காக போராடணுன்றது வந்து உண்மையே பெருமைப்பட வேண்டிய விஷயம். அது கலந்துக்கிற வாய்ப்பு எவ்வளோ பேர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் மேலே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே போலீஸ்லேயே அவங்களே பார்த்துட்டாங்க, இது கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லி அவங்களே இறங்கி விட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜல்லிக்கட்டு எப்படியாவது நடத்தியே ஆகணும் அப்படின்ற அந்த வெறி தான் இருந்ததே தவிர மற்ற வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லை. அந்த ஜிஓ ஆர்டர் காப்பி நம்ம கண்ணில் பார்த்தா தான் நம்ம இங்கேருந்து போவோம், அதில் மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னையில் ஸ்டார்ட் பண்ணோம். ஜனவரி 17 இருந்து தொடங்கிய எங்க போராட்டம் வந்து அமைதியான போராட்டம். நீங்க என்ன சொல்ல, இது வந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல, யாரையும் எதிர்க்கல, கல்லு வீசி எதுவுமே பண்ணல, ஒரு அமைதியான போராட்டங்கள்தான் வந்து முதல் நாளுக்கு இந்த போலீஸ் வந்து அதுங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. இவ்வளவு அமைதியா பண்றாங்களேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து அமைதியான முறையில வந்து இந்த போராட்டம் பெருசாச்சு. முதல் வந்து அந்த நேஷனல் சேனல்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாம இருந்தது. எங்க போராட்டம் தீவிரம் அடைய வந்து நேஷனல் இருந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து இந்த உலகமே பேசக்கூடிய ஒரு இளைஞர்களை புரட்சிகரமான ஒரு போராட்டமா மாறிச்சு. முதல் நாள் இரவு முழுக்க அந்த போராட்டம் தொடரணும்னு யாரும் நினைச்சு பார்க்கல. சாயந்தரம் போல எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஆனா முதல் நாளும் தொடர்ந்து 2வது நாள் தொடங்க சொல்லலாம் மிகப்பெரிய கூட்டம் அலையா வந்தது. குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள். அடுத்த நாள் போராட்டம் தொடர்ந்துட்டு இருந்தாங்க. பெரிய க்ரௌட் கூடிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெளியே இருந்து பங்கெடுக்க முடியாத மாதிரி இருந்தது. சரி எப்படி நம்ம அதில் கோரில் போய் பங்கெடுக்கலாம், சும்மா நின்று வேடிக்கை பார்க்க பிடிக்கல. ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி தண்ணி, பிஸ்கட் பேக்கெட் இதெல்லாம் சப்ளை பண்ணிட்டுருந்தாங்க. குப்பை அங்கங்கே போட்டுட்டு இருந்தாங்க. சரி இதை வந்து நம்ம ஏன் ஆர்கனைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குப்பையெல்லாம் தனியாக நாங்கள் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட் எண்டுலேருந்து இந்த லாஸ்ட் எண்டு முடிய, லைட் ஹவுஸ் முடிய இருக்கிற குப்பைங்களை அன்னைக்கு டேட்டில் ஆன் தி ஸ்பாட்டில் அடுத்த 10வது நிமிஷத்தில் அந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணோம். நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருந்த டைமில் எந்த குப்பைகளும் அங்கே இல்லை, மெரினா தூய்மையாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ஒரு 2வது நாள் 3வது நாள் நைட்டு வந்து
வெளியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தொண்டை கட்டிச்சு, கத்தி கத்தி தொண்டை கட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி ஏதோ கொடுத்தாங்க, அங்கே உள்ள தேன்லாம் கலந்து சுக்கு மாதிரி தண்ணி கலந்து கொடுத்தாங்க. அப்புறம் நாட்டு கடக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்தது. இந்த மெரினா கடற்கரைனால வந்து நிறைய பேர் ஜலதோஷம் பிடிச்சது, நிறைய பேருக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துச்சு. மெயின் விஷயமே வெயில் நாள் தாங்காமல். அங்கே லைட் ஹவுஸ்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் யார் இருக்காங்களோ எல்லாருக்குமே போயிட்டு அவங்க வாயில கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு வந்தோம் தண்ணியை. ஜஸ்ட் பேசிக் ப்ரெஷர் பண்ணிட்டு எங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்ப முடிஞ்சு. ஆனால் வந்து எங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி இங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் திடீர்னு ஃபிட்ஸ் மேஜர் ஆகிடுச்சுன்னா சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு எனக்கு பயம் வந்திருந்தது. உடனே நம்ம நண்பர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து நண்பர்கள் பட்டுன்னு தூக்கி ஆம்புலன்ஸ் வரதுக்கு டைம் ஆகுதுன்னு ஆட்டோவில் ஏற்றி உடனே போனோம் நாங்கள் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு. மருத்துவக் கல்லூரி பெண்கள் வந்து நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்தாங்க, இலவசமாக பார்த்தாங்க. எந்த ஒரு இரவு பகல் பார்க்காத நேரம் பார்க்காத வந்தாங்க. எல்லா டாக்டர்ஸுமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு டீமாகவே வந்து எப்படி ஃபாலோ பண்ணி யார் யாருன்னா அந்த ஜல்லிக்கட்டில் வந்து மயக்கமாக இருக்கிறாங்களோ, குழந்தைங்க டீஹைட்ரேட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் குளுக்கோஸ் தருது, அவங்களுக்கு தலைவலிக்குன்னா அவங்களுக்கு மாத்திரை, ஜுரம் த்ரோட் இன்ஃபெக்ஷனு, ஸோ அதுக்கெலாம் கூட அவங்க மாத்திரை எழுதி கொடுத்து மெடிசனை வர வச்சு எல்லாமே டெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப்பில், யார் யாரெல்லாம் வெளியே வாங்கிக்குவாங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து போராட வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது நிறைய மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களாகட்டும் இல்லை டாக்டர் முடிச்சவங்களாகட்டும் அவ்வளோ பேர் வந்து கார்டு கொடுத்தாங்க. தம்பி நான் டாக்டர், உங்களுக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க, நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் 2வது நாள் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி நீ வந்து நான் மருத்துவராக இருந்துட்டு இந்த போராட்டத்துக்கு பங்கேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மருத்துவர் இதெல்லாம் என்ன 2வது விஷயம். எனக்கு உயிர் கொடுத்து வாழ வச்சது தமிழ்நாடு, எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தது தமிழ்நாடு. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு காட்டனு, அப்புறமேட்டு வந்து டேப்லெட்ஸு, அப்புறமேட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க, பேண்டேடு, அதெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்து இல்லைங்க நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதுனிக்கும் அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ரோட்டில் இவ்வளோ க்ரௌடு போகுது, அந்த ரோடை என்னால் கிராஸ் பண்ணி அங்கே விவேகானந்தருக்கு போக முடியல. என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாதுன்னு ஒரு க்ரௌட் பார்ப்பாங்களா, அப்படி இருக்கும். பல லட்சம் பேர் கலந்துக்கிட்டு நடத்தின ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அந்த ரோடுல பயணிக்கிற சஞ்சாரிகளுக்கு எந்த தொந்தரவும் வரல. முக்கியமாக ஆம்புலன்ஸ், ஒரு ஆம்புலன்ஸ் வருது 5 நிமிஷம், அந்த ஆம்புலன்ஸ் 5 நிமிஷத்தில் அப்படியே கிளியர். இந்த முனையில அந்த முனைக்கு 5 நிமிஷத்தில் போய் சேரும் ஆம்புலன்ஸ். அவர் ஒரு கையில் வந்து ஒரு கரும்பை வச்சுட்டு இருந்து எல்லாரையும் அந்த டிராஃபிக் எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன கையில் கரும்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஒரு அம்மா வந்து கொடுத்தாங்க. சாப்பிடலாம் கடிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் வண்டிகள் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. அந்த அளவுக்கு டிராஃபிக் அவ்வளோ க்ளீனாக பண்ணாங்க. காவல்துறை கூட அவ்வளோ க்ளீனாக பண்ணாது. நம்ம இளைஞர்கள் அன்னைக்கு அந்த இடத்துல வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அந்த விஷயத்தை உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம் அது. எங்களுக்கு கொடுத்த ஒரு யூனிஃபார்ம், அந்த யூனிஃபார்ம் போட்டாலே அதில் ஒரு கெத்து எங்களுக்கு. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போராட்டமாக அது வந்து வீரியமாட்டு எடுத்துகிட்டு ஒரு பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, மெரினா பீச் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதியவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குது, இவர் வந்து இங்கேருந்து ஆம்புலன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும். ஆனால் ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு, ஆனால் அவரால் முடியல. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கார்னரில் வந்து அவர் ஒரு இடத்துல படுக்க வச்சோம். பீச்சில் மெரினால இருந்து வந்து அவர் உடம்பு சரியில்லை, ரொம்ப வயசானவர். அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம பசங்க அவர் கையில் தூக்கிட்டு அந்த கார்னருக்கு ஓடினாங்க. அவரை கூட்டிகிட்டு போய் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுற வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் விட்டு அந்த முதியவரை தூக்கிட்டு போய் அந்த ஆம்புலன்ஸ் கூட அவர் ஸ்பீடாக போயிருக்குமா தெரியல, அவங்க அவ்வளோ ஸ்பீடாக தூக்கிட்டு போய் அந்த ஆம்புலன்ஸில் அவங்க இது பண்ணாங்க. அவங்க எந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் ஒன்றும் நடக்காமல் அந்த அளவுக்கு நீட்டாக அழகாக பண்ணி இந்த போராட்டம் வெற்றிகரமாக நடந்தது. யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபோன் வச்சுட்டு சும்மா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இருப்போம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அப்படி இல்லை. அதனால தான் இப்போ எங்களுக்கும், இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கனாலும் அதுதான் ரீசன். நேற்றுக்கு நைட் எங்களுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் வந்தது. எல்லா காலேஜஸ்லேருந்து இப்போ வருவாங்க, சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க, மெரினாக்கு தான் வராங்க. ஸோ சோஷியல் மீடியா நாங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ எங்களுக்கு குடாக தான் இருக்குது. அந்த ஃப்ளோ அவங்களுக்கு எப்படி வருது, அந்த வார்த்தைகள் எப்படி வருதுன்றது கூட நீங்க நின்று கேட்டீங்கன்னா ரொம்ப வியக்கிற மாதிரி இருக்கும். ஜல்லிக்கட்டுங்கிறது நம்மளோட அடையாளம், நம்மளோட பாரம்பரியம். அது வந்து 100-200 வருஷத்தினால வந்தது கிடையாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அதை வந்து வெளிநாட்டுல இருக்கிற ஒரு நிறுவனம் அவங்களோட சொந்த ஆதாயத்துக்காக இங்க வந்து நம்மளோட ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம பழகின பழக்கத்தையும் நம்மளோட அடையாளத்தையும் அழிச்சிட்டு போறான் ஈஸியா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நாட்டிலே நம்ம ஒரு அகதியா இருக்கிறோம். அந்த மாதிரி ஃபீலிங் தான் வருது. பல்லாயிரம் வருஷமா நம்ம கூட இருந்த மாட்டை அப்படி அழிய விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளாம் ஒரு தமிழனா இல்லை நம்மளாம் ஒரு மனுஷனா?
அந்த 7 நாளில் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகல. நாங்களே வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணோம், நாங்களே வந்து குப்பை அள்ளணும், நாங்களே வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணோம், பெண்களுக்கு நாங்களே பாதுகாப்பாக இருந்தோம். உனக்கு நான் பாதுகாப்பு, எனக்கு நீ பாதுகாப்பு, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒற்றுமையை காமிச்சாங்க. ஒரு சமூக விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க கிட்ட இந்த சமுதாயத்தை கொடுத்தா எப்படி நடத்துவாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். இது மூலியமாக தான் இன்னைக்கு இளைஞர்கிட்ட மிகப்பெரிய மாற்று சக்தி நான் பார்க்குறேன். ஜல்லிக்கட்டு கலந்துக்கிட்ட நிறைய கள போராளிகள், அதாவது அறவழியில் போராடக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் மீடியாவில் போயிருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி வேறு வேறு விஷயங்களை தளத்தில் அவங்க பயணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஆரோக்கியமாக அவங்க எல்லாருமே செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த களம் அவங்களுக்கு வேற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நைட்டு போகிறேன், ஒரு கார்னர்லேயும் கிட்டத்தட்ட மூட்டையாக தண்ணி வாட்டர் பாக்கெட் கொட்டி வச்சுருக்காங்க. என்னடா இது, ஒரு சைடு வாட்டர் பாக்கெட் இருக்குது, ஒரு சைடு பிஸ்கெட் இருக்குது. அதோட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நடுவில் ஃபஸ்ட் நாளில் அந்த பார்லிஜி பிஸ்கெட்லாம் கொடுத்துருந்தாங்க. பசங்க பார்லிஜி பிஸ்கெட்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி குட் டே பிஸ்கெட் தான் வந்தது. அந்த இடத்துலயே இன்னும் பல விஷயங்களை இந்த அரசியல் விஷயமா உள்ளே எடுத்தோம். என்னென்ன எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய குளிர்பானத்தை தொடமாட்டோன்னு சொன்னோம், அந்நிய பொருட்களை நம்ம யாரும் சாப்பிட மாட்டோன்னு சொன்னோம். கின்லே கொக்கோலா பிராண்ட் தண்ணிலாம் வந்ததுன்னா அங்கேயே வந்து எத்தனை போயிடுங்க, அங்கேருந்தே கத்துவாங்க, எத்தனை போயிடுங்கன்னு கத்துவாங்க. முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா கோக் பெப்சி ஒரு கும்பல் வந்து கொண்டு வந்து ஒரு 100 பாட்டில் கிட்ட போட்டு உடைச்சாங்க. அந்நிய பொருட்களை வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு எடுக்கிற ஒரு தமிழனுடைய வெற்றி வந்து நம்மளுடைய ஜல்லிக்கட்டை மீட்டுறது மட்டும் கிடையாது, கார்பரேட் நிறுவனத்தை வந்து நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கான ஒரு நிகழ்வாக இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த காரணத்துக்காக மட்டும்தான் 7வது நாள் தாக்கப்பட்டோன்றது என்னுடைய எண்ணம். உணவுகள் வந்து எங்களுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி பண்ணுறப்போ வந்து முதல்ல கொடுத்தது அவங்க பக்கத்தில் இருக்கிற மீனவர்கள் தான் உணவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அந்த சாப்பாடை, எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு வயசான அம்மா அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு சாதத்தை கொண்டு வந்து தான் கையில் கொடுக்காம அங்கே இருந்த ஒவ்வொரு இளைஞனோட வாயிலையும் ஊட்டி விட்டாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நினைக்கும் போது எங்களுக்கு நான் கண்ணு கலங்குது. அந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, சாப்பாடு ஃபோன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அனுப்பிச்சிருக்கேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. பார்த்தா ஒரு சின்ன வண்டி ஃபுல்லாக இருக்கும், சின்ன ஃபுல்லாக சாப்பாடு இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். என்ன எங்களுக்கே ஸ்டாக்காக இருக்குது, என்ன இவ்வளோ வந்துட்டே இருக்குன்னு. ஸோ நாங்கள் அதை எடுத்து ஜஸ்ட் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன இட்லி கடை, எல்லா இடத்துலையுமே இட்லி கடைகளில் போய் நம்ம கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அன்றைக்கி இரவு வந்து உணவு கொடுக்கப்பட்டுச்சு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அங்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கூட்டியிருந்தாங்க. லட்சக்கணக்கு பேர் சாப்பிட்டு இன்னும் சாப்பாடு இருக்குது வேணுமா அப்படின்றத கேட்குற அளவுக்கு சாப்பாடு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. சாப்பாடுலாம் வந்து நார்மலாக இந்த பொட்டலத்துலாம் கட்டி வராது, முக்கால்வாசி அலுமினியம் ஃபாயிலில் சூடாக தான் வரும் சாப்பாடு. மெரினா கடற்கரையில் உட்காந்து நான் நண்பர்களோட பேசிட்டு இருந்தேன். இப்படி கையை இப்படி தான் வச்சேன். இங்கேருந்து ஒருத்தர் டீ வச்சுட்டு போயிட்டாரு. என்னடா டீ வச்சுட்டு போயிட்டாரு, நான் இப்படி பார்க்குறேன். இந்த பக்கத்தில் பார்த்தா ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. வச்சது யாருன்னு எனக்கு தெரியாது, அங்கே போனது யாருன்னு எனக்கு தெரியாது. யார் என்ன சாதி, என்ன இது, என்ன மதம் எதுவுமே தெரியல. நிறைய பேர் சொன்ன கருத்துங்கன்னா இஸ்லாமியர்கள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இது நான் வந்து அவங்க அப்ரைஸ் பண்ணி எனக்கு அவங்க கிட்ட இருந்து நான் ஓட்டு எல்லாம் வாங்க போல. எங்களுக்கு பிரியாணி கொடுத்தது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் தான். நாங்க போராட்டத்துல இருந்த மக்களுக்கெல்லாம் முதல்ல பிரியாணி கொடுத்தது அந்த மக்கள் தான். முகம் தெரியாதவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டது, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றது. வீட்டில் கூட 2 பேர் கேட்பாங்க, அப்பாவும் அம்மாவும் கேட்பாங்க சாப்பிட்டியான்னு. அங்கே சும்மா நடந்து போயிட்டு இருந்தா ஒரு 10 பேர் 10 நிமிஷத்தில் வந்து சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. தண்ணி குடிச்சிட்டியா, சாப்பிட்டியான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. காலையிலேருந்து பசியில் சில பேர் உட்காந்துருப்பாங்க. ஃபுட் பேக்கெட்ஸ் எங்கள் எல்லாரும் ஆர்கனைசர்ஸ் கையில் இருக்கும். போய் அவங்களுக்கு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க பேக்கெட் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட மாட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்கள பார்ப்பாங்க. அங்கே யாராவது வயசானவங்க இருக்காங்களா, குழந்தைய வச்சுட்டு யாராவது லேடிஸ் இருக்காங்களா, ஹேண்டிகேப்ஸ் இருக்காங்களா, அவங்கள பார்த்து ஒருவேளை அந்த மாதிரி யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த ஒரு பொட்டலத்தை வந்து ஃபஸ்ட் அவங்களுக்கு போய் கொடுப்பாங்க. வெரி ஹெல்தி, வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப க்ளீனான ஒரு எமோஷன் அன்றைக்கி நான் வந்து மெரினா களத்தில் பார்த்தேன்.
போராட்டம் ரொம்ப அடுத்த இடத்துக்கு போனதுக்கு காரணமே நான் வந்து பெண்களை தான் சொல்லுவேன். பெண்கள் வந்து உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதில் ஒரு காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் வந்துச்சு. ரொம்ப பெருமையாக சொல்லணும், பெண்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. அந்த முதல் நாளே நான் சொல்லுவேன். அது ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கள் நிறையா அங்கே இருந்தாங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை மட்டும்தான் பார்த்துட்டு வீட்டிலே வேலை செஞ்சுருப்பாங்கன்னு தெரியல. இந்த ஜல்லிக்கட்டை காப்பாற்றுறதுக்காக ஐடி பீப்புள் நாங்கள் எல்லாருமே ஒன்றா திரண்டு ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு ஒன்றா நின்று நாங்கள் அதுக்காக சப்போர்ட் பண்ணுறோம். அது வந்து எங்களோட வேலையெல்லாம் கூட விட்டுட்டு கூட நாங்கள் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு கலாச்சாரத்தினால நாங்கள் எல்லாருமே இப்போ ரோட்டில் நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டிலு குப்பை எல்லாத்தையும் எடுத்து வீட்டில் ஒரு தொடப்பத்தை பிடிச்சி கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க அம்மா. ஒரு பேரண்ட்ஸுமே வந்து பசங்க பொண்ணுங்களை காலேஜ் பொண்ணுங்களை நைட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. என் கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. ஆண்களுக்கு மத்தியில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லாம் இல்லவே இல்லை. என் பொண்ணு வந்து 17 இயர்ஸ் தான், சின்னவ, லாஸ்ட் இயர். அவளை வந்து நம்பி அனுப்பிச்சேன். அவளோட ஃப்ரெண்ட்ஸு சேஃப்டியோட நம்ம சுற்றி இருந்த நம்ம சர்க்கிள் பசங்க இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் வந்துல வேறு விஷயமா நம்ம பார்க்கும்போதெல்லாம் ஐயோ ரோட்டில் நடக்கும்போது ஆம்பளை பசங்க இருக்காங்கம்மா போவாதம்மான்னு சொல்லுவோம். அப்படின்னா அவ்வளோ கூட்டத்துலேயும் வந்து ஒரு பசங்க வந்து அவ்வளோ ஒரு கனிவாக அவ்வளோ ஒரு அக்கறையாக ஒரு பெற்றவங்க கூட ஒரு தைரியமாக அனுப்பிச்சுட்ட ஒரு நாளுங்கிறது. எப்படின்னா வந்து நீ ஜல்லிக்கட்டுக்கு தானே போயிட்டு வாமா, நைட்டு அங்கே இருக்க போகிறோம் அப்படின்றதுக்கு சரி இருந்துட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கே தெரிஞ்சது என்னன்னா அந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம்ன்றது அன்னைக்கு தான் அவங்களுக்கும் ரிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்களை நைட்ல யாராவது வெளியே அனுப்புவாங்களா? எந்த பேரண்ட்ஸுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த குழந்தைங்களை இங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் நம்பிக்கை தான் இங்க வந்து விட்டுருக்காங்க. ஆனா இந்த இடத்துல 1000 பசங்க நடுவில் என் பொண்ணு இருக்கும்போது கூட ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்ணேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தா. அவளும் சொன்னாம்மா ரொம்ப அண்ணாங்களாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்கம்மா எங்களோட நைட்டு தூக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் ஆண் பெண் பேதம் இல்லாமல் எந்த இடத்துலையுமே எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் நாங்கள் ஒரே இடத்துல தான் படிச்சுட்டு வந்தோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு பாலியல் சீண்டல் கூட சொல்ல முடியாது, ஒரு பாலியல் ஏளன பார்வை கூட ஒரு பெண் மேலே யார் மேலேயும் எங்களுக்கு கிடையாது. அது அவங்களும் உணர்ந்தாங்க. ஆனால் இந்த ஒரு போராட்டத்துக்கு மட்டும்தான் நீ போமா, நீ போயிட்டு கிளம்பிட்டு வா, சரி காலையில் நைட்டு வர முடியல, சரிம்மா நீ காலையில் பத்திரமா வந்து சேர்ந்துரு. எப்போ காலையில் வந்து சேர்ந்துரு. யாருக்கு போராட்டத்துக்கு இந்த மாதிரி பெண்களை அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. நம்ம வந்து எல்லாம் நைட்டில் அனுப்ப வேணாம். 6 மணிக்கு மேலே என்னெல்லாம் வீட்டில் விட்டு வெளியே அனுப்பிச்சதில்லை. என் பொண்ணை நான் இன்னைக்கு 11 மணிக்கு அனுப்பிச்சேன். நான் 12 மணிக்கு இங்கே வந்தேன், 1 மணிக்கு வந்தேன். எல்லாருமே வந்து சிஸ்டர்ஸ் பிரதர்ஸாக ரொம்ப நல்லா பழகினாங்க. அந்த விஷயத்தில் குறையே இல்லை. எதுவுமே ஜல்லிக்கட்டுங்கிறது எங்களோட சொந்தம், அது வந்து எங்களை விட்டு போகுது. ஸோ இதை மீறி ஆண் பெண்ணுன்னு சொல்லிலாம் நாங்கள் டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கல. எல்லாரும் அங்கே போகிறாங்க, எல்லாரும் போராடுறாங்க. அது ஒரு காஸ், அந்த காஸ் தான் எங்களுக்கு கண்ணுக்கு பட்டது. ஸோ நாங்கள் அதில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சேஃப்டி ப்ரொடெக்ஷன்லாம் வேணும்னா நினைக்கல. நாங்கள் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கணும். அது என்னவா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் பரவாயில்லன்னு யோசிச்சுட்டு தான் நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போனோம். ஒரு பெண்ணும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க, அவ்வளோ சேஃபாக இருந்தாங்க, அவ்வளோ செக்யூர்டாக இருந்தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் பேசின உடனே எல்லாமே வந்து அக்கா தம்பி தங்கச்சி அப்படின்னா வந்து உறவு முறையே வந்து அப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சதுனால வந்து எந்த ஒரு இதுவும் தெரியல எங்களுக்கு. ஸோ நாங்களும் அந்த கம்ஃபர்டபுளாக சேர்ந்து அவங்க கூட பழகணும். ஏன்னா யாரோ எங்கேயோ பிறந்தவங்க எங்கேயோ வளர்ந்தவங்க ஒரு இடத்துல ஒன்னா கூடி அவங்க வந்து இவன் அண்ணன் தம்பி, இவன் என்ன காப்பாற்றுவான், எனக்கு என்ன ஆனா என்ன அப்படின்றது வந்து எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கும். இந்த போராட்டம் மட்டும்தான் ரொம்ப ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சு, கண்ணியமாக இருந்துச்சு, ஒரு 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 கட்டுப்பாடு இருந்துச்சு, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. ஆனால் அது எல்லாத்தையும் சுமூகமாக பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணது வந்து கண்டிப்பாக போலீஸோட ஹெல்ப் தான். நாங்கள் சந்திச்ச மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கழிப்பிட வசதி. அந்த இடத்துல ஒரு மெரினா பீச் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த இடத்துல ஒரு கழிப்பிட வசதின்றது அத்தனை பேருக்கு எப்படி சாத்தியப்படும்? எங்களுக்கு கூட பெரிய பிரச்சனையாக தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த பெண் தொழில்களுக்கு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். லேடிஸ்லாம் டாய்லெட்லாம் ரொம்ப இஷ்யூவாக இருந்துச்சு. ஒரு வாட்டியும் போய் யார் வீட்டுக்காவது போகணும், இல்லையா வீட்டுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போது ஒரு லேடி கொஞ்சம் வயசாக நமக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துச்சு. டக்குன்னு பசங்க என்ன பண்ணாங்க, போய் வேஷ்டி துணி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சின்ன இது மாதிரி கட்டிட்டு அந்த அம்மாவை ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அந்த பாத்ரூம். திடீர்னு ஒரு மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு, யாராவது வந்து கொஞ்சம் அதை அசம்பிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி இது கொண்டு வந்தாங்க என்னன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் போய் பார்த்தா இந்த மாதிரி மொபைல் டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து இருந்துச்சு. டாய்லெட்டை கூட போலீஸ்காரங்க கூட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு சிறந்த அதில் இருந்த சில உண்மையான உணர்வு உள்ள ஒரு போலீஸ் அதிகாரிகள் இல்லை இப்போ டாய்லெட்லாம் திறந்து விடுப்பா, பெண்களுக்கெல்லாம் போட்டோம், ஆண்களை யாரும் அனுமதிக்காதீங்க, பெண்கள் மட்டும் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி
எல்லாருக்கும் கரெக்டாக தண்ணி வருதா, அது எப்படி, அது சம் செட்டப் இருக்குது போல இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வருதா எல்லாமே பார்த்துட்டு அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி ஏன் இது பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மொபைல் டாய்லெட்ஸ் கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு யோசனை வந்து சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த போராட்டத்தில் உள்ள இடத்துல வந்து ஒரு 10 மொபைல் டாய்லெட் செட் பண்ணி கொடுத்தோம். டாய்லெட் மட்டும் சும்மா வச்சுட்டு போனால் வந்து இல்லை தெரியும் உங்களுக்கே வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஆட்கள் இருக்கிறாங்க, 10 டாய்லெட் பத்தாது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணணும், தண்ணி நிறைய ஒன்று சொல்லி தண்ணியை ரீஃபில் பண்ணிட்டே இருங்க, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் அதே மாதிரி ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி அதை வாட்டரையும் பண்ணி அதுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போடுறது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளை செட் பண்ணி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்ரூம் மொபைல் டாய்லெட் வர வச்சுட்டு அது அந்த மாதிரி ஒரு இஷ்யூவாக ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க அந்த இஷ்யூக்கு. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு என் கடமை நான் எதாவது செஞ்சாகணும்னு அது ஒரு சின்ன உதவியை அந்த மொபைல் டாய்லெட்ஸ் நான் செஞ்சு கொடுத்தேன். யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ற இருந்தால் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தருணம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஜல்லிக்கட்டு வந்து இது வந்து நான் எங்களுக்காக நான் போராடல, தமிழ் இனத்துக்காக போராடி தமிழ் வீர விளையாட்டை நான் திருப்பி மீட்டு கொடுத்த நாள். அந்த மீட்டு கொடுத்த தருணத்தில் நானும் இருந்திருக்கேன், ஒரு பங்கு பண்ணியிருக்கேன், பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது நாள் இரவு 9 மணி அளவில் கேரளாவிலேருந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பஸ்ஸில் இங்கே வந்து இந்த போராட்டத்தை எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்தது இல்லாமல் இங்கே வந்து மைக் எடுத்து பேசுனாங்க எங்கள் மத்தியில். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நாட்டில் கேரளாவில் என்ன பண்ணுறாங்க, நம்மளும் என்ன பண்ணணும், அந்த விஷயம் எல்லாமே பேசுனாங்க. நீங்களும் நாங்களும் வேற வேற இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்று தான், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த விஷயம் வந்து அடியோடு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. அவங்க கொடுத்து அனுப்பின பொருட்கள் நிறையா வந்தது, அதில் பெரும் பங்கு இளநீ நிறையா வந்தது. அவங்க என்ன சொன்ன விஷயம்னா, கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும்னு உணர்வு அடிப்படையில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை நாங்கள் பார்த்ததில்லை. இந்த இதுக்காக நாங்கள் வந்து இங்கேருந்து கொச்சியிலேருந்து நாங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்றதுக்காக, உங்களை ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக, எங்கள் ஆதரவை உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். அங்கே ஒரு டீம் கூட இருந்தாங்க. அந்த டீமுக்கு வந்து அழகாக அந்த கேரளா மோளம்லாம் வாசிச்சுட்டு ஈவினிங்ஸில் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு அவ்வளோ ஷேர் பண்ணாங்க. கேரளாஸ் அவ்வளோ ஷேர் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பான விஷயம் தான். உங்கள் போராட்டத்தை வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்லி எங்களை வந்து வாழ்த்து தெரிவித்த அந்த கேரளா மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வேறு சிறப்பு அம்சம் இந்த போராட்டங்களை பார்த்தீங்கன்னா, பெண்களும் திருநங்கைகளும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு. ஒரு மத்தியானம் ஒரு 3 மணி அளவுக்கு தான் நான் வந்தேன். என்னோடய ஆஃபீஸ்லேருந்து கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட் நாளே வந்திருக்கணும், சரி நம்மளுக்கு என்ன அங்கே வேலைன்ட்டு நாங்கள் திருநங்கைங்க எல்லா இடத்துலையுமே எங்களை வந்து அப்புறப்படுத்த தான் பார்ப்பாங்க, ஒரு மாதிரி பார்க்க தான் பார்ப்பாங்க எங்களை. ஆனால் நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம். இந்த சமூகத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக, அவங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிற ஒரு சமூகமாக தான் திருநங்கைகளை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த போராட்டத்தில் அவங்களுடைய களப்பணி என்பது எண்ணில் அடங்காது. ஏன்னா கூடன்னு பார்த்தோம், பழ வகைகளாக இருக்கட்டும், தீனிகளாக இருக்கட்டும், மாத்திரை வகை, மெடிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், பெண்களுக்கு நாப்கினாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு பாலாக இருக்கட்டும், அந்த ஒட்டுமொத்த குழந்தைங்களுக்கு பசியாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே திருநங்கை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு. சாப்பிட்லான்னு நினைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, கையில் வந்து கொஞ்சம் தேய்ச்சி கொஞ்சம் இதுவாக இருந்தது. அந்த டைம் என்னால் சாப்பிட முடியல. அப்போது ஒரு அக்கா வந்து திருநங்கை அக்கா வந்து எனக்கு ஊட்டி விட்டாங்க. அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது. அதை வந்து எல்லா நாளும் நான் நினச்சி பார்ப்பேன். ஒவ்வொரு திருநங்கை அக்காங்களை பார்க்கும் போதும் எனக்கு அது வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாயந்தரமான அந்த இடத்த பெருக்கி கூட்டுறது, இவ்வளோ 1000 பேர் இவ்வளோ லட்சம் பேர் ஜனம் கூடின இடத்துல திருநங்கைகளும் அவங்களோட பங்களிப்பு அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தான் இன்றைக்கி அவங்களும் சமுதாயத்தில் ஒரு மேன்மைப்படக்கூடிய ஒரு தருணமும் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு ரொம்ப ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த செல்ஃபோனோட லைட்டு. ஸோ எல்லாரும் அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணோடனே அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் டார்ச் லைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டார்ச் லைட்டுன்றது வந்து அது ஒரு சிம்பிளாகவே ஆயிடுச்சு ஜல்லிக்கட்டு. அது காட்டும் போது ஒரு 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 நல்ல ஒரு வி ஆர் டுகெதர், நாங்கள் எல்லாரும் இருக்கோம், இந்த லைட் தட் வி ஆர் ஷோயிங் வந்து இது எங்களோட ப்ரெசன்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம்னு சொல்லி லைக் உலகத்துக்கு வி ஆர் ஷவுட்டிங் அவுட் டு த வேர்ல்ட். கிட்டத்தட்ட அதை நீங்கள் எத்தனை வாட்டி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்டாகுலராக இருக்கும் அந்த சைட்டு. லைக் அந்த எல்லாருமே அந்த செல்ஃபோனில் வச்சு இப்படி பண்ணும்போது அந்த லைட்ஸ் தெரியும் பாருங்க. இந்த டார்ச் லைட் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு தூண்டுதல் எப்படி அமைஞ்சதுன்னா, இதுக்கு நிஜமாவே நன்றி சொல்லணும்னா தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் மிக்க ஒரு நன்றி செலுத்தணும். அவங்களுக்கு தான் முக்கியமான பங்கு இருக்குது இதில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் 6 மணிக்கு எல்லாம் கிளம்பலான்னு உடனே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க.
இவ்வளோ கூட்டம் நைட்டில் அலைக்கடலாக இருக்கா அப்படின்ற ஒரு கூட்டத்தை வந்து எதிர்பார்க்காத ஒரு ஒன்று விஷயம். இன்றைக்கி கூட அந்த கூட்டத்தில் ஃபஸ்ட் நாள் அந்த டார்ச் ஷீட் அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லரிக்கும் அந்த விஷயத்தை கேட்கும் போது. அடுத்த கட்டமாக பீட்டாவை பேன் பண்ணணும் அப்படின்னு வந்தது. இங்கே ரிலீஸ் பண்ணணும், ஜல்லிக்கட்டு நடக்கணும், பீட்டாவை பேன் பண்ணணும். இது மூணுமே வந்து பிரதானமாக இருந்தது. பீட்டா எதுக்கு வருது? அவன் ஃபாரின்காரன், தமிழ்நாட்டுக்காரன். தமிழ்நாட்டில் தான் பீட்டா ஜல்லி நடத்துறோம். எதுக்கு தமிழ்நாடு வந்து எது பீட்டா நடத்துறான்? அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? தமிழ்நாடு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, என்ன உரிமை இருக்கு? ஆக்சுவலாக இது தேவையில்லாத விஷயம். எதுக்கு பீட்டா இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக பீட்டாவோட சேர்பர்சனே ஒரு அமெரிக்கன். ஆந்திரால இதே ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஆந்திரால. ஆனா முதல்வரோட ஊர்ல போலீஸ் பந்தோபஸ்தோட ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஏன் அங்கெல்லாம் நடக்குது, நம்மள மட்டும் இங்க அடக்குறாங்க, நம்மளுக்கு மட்டும் ஏன் எல்லாத்தையும் தடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு முழுக்க அரசு சப்போர்ட் கொஞ்சம் கூட இல்ல. இந்த பீட்டாங்கிறது யாருப்பா? இந்த பீட்டான்றது யாருன்னே தெரியலன்ற அப்படி தம்பி ஒருத்தர் ஸ்டில் தெரியலன்றாங்க. Still, we don't know what is the full form of PETA. ஒரு 4-5 நாள் சம்பவங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதில் ஒரு சில குறிப்பிட்ட என்னோட மனசை தொட்ட விஷயங்கள் வந்து ஒரு பாட்டியம்மா வந்து மைக்கை பிடிச்சி பேசின விஷயங்கள். அவங்க ஏஜுக்கு வந்து அங்கே நிற்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. அந்த பாட்டி கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அந்த மண்ணில் அடிக்கும் போதெல்லாம் வந்து அந்த பாட்டி என்ன அடிங்கடா அப்படின்னு வந்து என்ன அடிச்சுட்டு போங்கடா என் பசங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாட்டி சொன்னாங்க. முதல்ல என்ன அட்ரா ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சு தாண்டிட்டு என் பேர பிள்ளைங்க அடிங்கடா. நிஜமாவே சொல்லிட்டோம். அதை பார்த்து அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. அந்த பாட்டியம்மா அப்படியே சிம்மச போன மாதிரி உட்காந்துட்டாங்க. அப்படியே அங்கேயே வந்து பிறந்த குழந்தை ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு காலைல பிறந்த குழந்தைய இந்த போராட்டத்துக்கு போய் கலந்துக்கணும்னு சொல்றதுக்காக கொண்டு வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்ல ஒரு நாள் வச்சு அங்கதான் பேர் வச்சு அனுப்புனாங்க. காங்கேயன் பேர் வச்சாங்க. அது மறக்க முடியாத ஒரு தருணம். அந்த குழந்தை அந்த வரலாறுல இடம் பிடிச்சதுன்றது வந்து ரொம்ப பெருசா. நாங்கள் அந்த குழந்தைக்கு பேர் வச்சேன்றது அதை விட பெரிய விஷயமா இருக்கும். பிறந்த பச்சை குழந்தைய கையில கொடுத்து நீங்க இதுக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டோம். எப்படி அதெல்லாம் அந்த ஒரு களத்தில் இருக்கும்போது அந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம். அது படிப்படியாக அது வேறு லெவலுக்கு போகும்போது அது வேறு மாதிரியான ஒரு உணர்வு. அந்த உணர்வை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு உணர்வு. அவங்களுக்குலாம் நம்ம பெரிய ராய சொல்லிட்டு பண்ணணும். ஏன்னா அந்த முதல் குழந்தைய அந்த ஒரு களத்துக்கு தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அதுதான் நிறைய குழந்தைகள் அங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்தது. இந்த மாதிரி எந்த ஒரு கண்ட்ரிலையுமே உலகமே திரும்பி பார்த்த ஒரு விஷயம். நிறைய சின்ன குழந்தைங்க 5 வயசு குழந்தைங்க 10 வயசு குழந்தைங்கலாம் ஜல்லிக்கட்டு, we proud to say ஜல்லிக்கட்டு, save farmers, save water, save trees. இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு எல்லார டிபிலையும் எல்லாருடைய மனசுலையும் ஏதாவது ஒரு சின்ன தகவல் பரிமாறினா கூட இன்னைக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நல்ல விஷயங்கள் பரிமாறுது அப்படின்னா அதுக்கு முதல் விதைய ஆழமாக விதைச்ச இடம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு புரட்சி. அதிகமான குரல் வந்து பால் வந்துருச்சான்ற குரல் அதிகமாக கேட்கப்பட்டுச்சு. ஏன்னா அத்தனை குழந்தைங்க அங்கே உள்ளே இருந்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் கூட வந்து கலந்துட்டு இருந்தாங்க. அக்கா வேண்டாம், நீங்களாம் இவ்வளோ தூரம் வெயிலில் அதுவும் கொட்டும் பனி டைம் வேறு, பனியில் வந்து இருக்க வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் வேணால் காலைல கூட வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைப்பா நான் இருப்பேன், இதுக்கு ஒரு முடிவு தெரியணும், கண்டிப்பாக என்னோட பங்களிப்பு இருக்கட்டும் அப்படின்னு. இந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. வந்து உட்காரணும், ஒரு கைக்கு வந்து வச்சுன்னு உட்காரணும் அவசியம் இல்லை. பட் ஏன் உட்காரணும், அது வேறு ரீசனே இல்லை. அவங்க என்ன மீடியா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது உட்காந்துருப்பாங்களா, இல்லை கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் பண்ணுறது உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி ரீசனே எதுவுமே இல்லவே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பசங்க கூட சேர்ந்து நம்மளும் உரிமைக்காக பேசுவோம், போராடுவோம்னு சொல்லி தான் அவங்க உட்காந்து. கை குழந்தைக்கு ஒரு பால் கொடுக்க கூட அவங்களுக்கு இடம் கிடையாது. பால் காய்ச்சி கொடுக்கணும், எங்கேயாவது போய் தேடும் போது பின்னாடி இருக்க மீனவர்கள் குடும்பத்தில் போய் உதவி கேட்கும் போது அவங்களாம் வந்து அந்த பால் காய்ச்சி என்னப்பா நான் பண்ணி தரேன்னு சொல்லி எல்லாம் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்க எல்லாருக்கும். ஃபிஷர்மேன்ஸ்லாம் ரொம்ப பெரிய தேங்க் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரியான ஒரு ஆட்டிடியூட், அவங்கள மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, அவங்கலாம் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. வேர்ல்டே வந்து அன்றைக்கி நம்மளை திரும்பி பார்த்துச்சு. அதாவது ப்ரொடெஸ்ட்ன்றது இப்படி கூட பண்ணலாமா, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சு, லேடிஸுக்கு தனியாக ஒரு செக்ஷன், எல்லாருக்கும் டைம் டு டைம் ஃபுட்டு டெலிவரி பண்ணுற ஒரு செக்ஷன், கிட்ஸோடு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் கொடுத்த ஒரு செக்ஷன். ஸோ பியூட்டிஃபுல்லாக நடந்த ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். 7th டே அன்னைக்கு அந்த ப்ரொடெஸ்ட் ஓட கடைசி நாள்
ஐ ஆல்வேஸ் விஷ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். 5வது நாள் 6வது நாளெல்லாம் போலீஸ் எங்களுக்கு எந்த அளவுக்கு உற்ற ஒரு நண்பனாக இருந்ததோ அதற்கு எதிர் திசையில் திரும்ப ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்க டைமில் எத்தனையோ ஒரு வகையில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒன்று வருவாங்க, நம்மளை வந்து கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அந்த இடத்த கிளியர் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின நாள் வருதுன்றதுனால எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, அது முடியல. இதில் எப்படியாவது வெளியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அதுக்கான அனுமதிக்கான ஏற்பாடுகள் நடந்த மாதிரியே எங்களுக்கு தெரியல. கடைசி கட்ட முறையும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம், ஏமாற்றப்பட்டோம் அப்படின்றத உண்மை. அந்த மாதிரி இன்னைக்கு லாட்டி சார்ஜ் இருக்கு, இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரூமரா, அப்போ நான் சொன்ன ரூமரா கூட இருக்கலாம். போலீஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருக்காங்க, அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஈவினிங்லேருந்து எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது, அடுத்த நாள் காலையில் நீங்கள் நிச்சயமாக இந்த போராட்டம் கலைக்கப்படும், நீங்கள் அப்படி மறுக்கப்படுவீர்கள், நிச்சயமாக கைது செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டேக்கு முந்தின நாள், அது நடக்கிறதுக்கு முந்தின நாள் ஏர்லி மார்னிங் கிளம்புற ஒரு 6:37 அந்த மாதிரி கிளம்பும்போது ஃபுல்லாக பக்கவாக ட்ரெஸ் பண்ணி யூனிஃபார்மில் லட்டியோட பெண் போலீஸ் ஆண் போலீஸ் ரெண்டுமே எல்லா ஸ்ட்ரீட்லேருந்து கும்பலாக வந்துட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் சரி ஓகே போலீஸ் வந்துட்டாங்க, கிளியர் ஆகுதுன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு போலன்னு. சூப்பரா ஓகே மச்சா ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் இல்லை போலீஸ் வந்து வலுக்கட்டாமல் நம்ம கிளியர் பண்ணுறாங்கன்னு போது எனக்கு ஸ்டேட்மெண்ட்டே புரியல. நாங்கள் அன்றைக்கி நைட்டு அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் நாங்கள் இங்கே இருக்க தான் போகிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் விடுக்கிறோம். பெண்கள் குழந்தைகள்லாம் இருந்து பெரியவங்களாம் இருந்தீங்கன்னா போங்க, நாங்கள் எங்கே இருந்து பார்த்துக்குறோம், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் சரி உட்காந்துட்டோம். வாழ்வோ சாவோ அது காலையில் என்ன வரைக்கும் பார்த்துட்டு தான் உட்காந்தாங்க. நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க எல்லாமே. ஆனால் அவங்க மறுநாள் அடி வாங்கும்போது அது ஒரு மாதிரி பயங்கரமான வலி. அது ஏன்னா போலீஸ் அதிகாரிங்க எங்ககிட்ட பேச்சுவார்த்தையில் பண்ணாங்க, எங்களை குறிப்பிட்ட ஒரு சிலர் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை பண்ணாங்க. பேச்சுவார்த்தை என்னென்ன பண்ணாங்கன்னா, உங்களோட இடத்துல ஒரு சில இயக்கங்கள் வந்திருக்கு, அந்த இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் இயக்கத்தாகவும் தடை செய்யப்பட்ட இயக்கங்களும் இருக்குது, இது மூலயமா அவங்க தான் உங்களை வழி நடத்துகிறாங்கன்னு சொல்லி எங்களை ஸ்டாப் பண்ணாங்க. அது வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, இயக்கங்கள் தீவிரவாதிகள் உள்ளே இருந்தா இந்த போராட்டம் எப்படி ஒரு அமைதியான போராட்டமாக இருந்திருக்க முடியும்? கலவரக்காரர்கள் உள்ளே போந்துட்டாங்க, சமூக விரோதிகள் உள்ளே போந்துட்டாங்கன்றதெல்லாம் கட்டுக்கதை. இருந்தவங்க அனைத்து பேருக்கும் போராட்டக்காரர்கள் தான், சமூக விரோதிகள் நாங்கள் யாரும் கிடையாது. ஏன்னா கடைசி நாளில் மக்களை எந்த அளவுக்கு கலைக்கணும்னு நினச்சாங்க அந்த அளவுக்கு கலைச்சிட்டாங்க. அரசாணை பிறப்பிச்சாச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அதை வந்து ப்ராப்பர் ஒரு டாக்குமெண்ட் எப்படி நீங்கள் அரசாணை கொடுப்பீங்களோ அதை காட்டுங்க, நான் நம்புகிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் கலைகிறோம்னு சொன்னதுக்கு அது காட்டல கடைசி வரையும். அதனால ஒரு மொத்தமாக இருக்கும்போது கண்டிப்பாக வரதான் செய்யும், தப்பு நடக்கும், சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 99% எனக்கு தெரிஞ்சவங்க பசங்க ஃபுல்லாகவே நல்லா பார்த்துட்டாங்க. பெரிய இது அசம்பாதம் பண்ணுற மாதிரியான பசங்க நாங்கள் யாரும் பார்க்கல. எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு அவங்க சொல்லலாம். அதை விட்டுட்டு இங்கே வந்தாங்க, யாரோ பூந்துட்டாங்க, அதனால தான் நாங்கள் கலைக்கிற வேண்டியதாக போச்சு அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்களோட சூழ்நிலை, அவங்க சொல்லி தான் ஆகணும், அதை நம்மளும் கேட்டு தான் ஆகணும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் எது உண்மைன்றது நம்மளுக்கே நல்லா தெரியும். மக்களோட சிந்தனை முழுக்கவும் அந்த ஜல்லிக்கட்டு மீட்டெடுக்கணுன்ற ஒரு கான்செப்டில் மட்டும்தான் இருந்துச்சு தவிர இங்கே வந்து எங்கே ஏக்கமோ இவங்களும் வந்தாங்கன்னு தெரியல சார். இல்லை சார், நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்களாம் இருக்காங்க சார். நீங்கள் வந்து நாங்கள் கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்றத வந்து ஒரு அத்தாட்சியோடு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அது நல்லதாக இருக்கும் சார், ஓகே பார்த்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி நாங்கள் அத்தாட்சியோடு வரோம் அப்படின்னு சொன்னவங்க தான் காவல்துறை சைட்லேருந்து. அதுக்கப்புறம் நேரம் இரவு கிடந்தது, எல்லாருமே நைட் போகும்போது நிறைய பேர் அப்படியே ஆட்கள் குறைய ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி கிளம்பி போய்ட்டு நாளைக்கு பிரச்சனை அப்படியே சொல்லி போயிட்டு இருந்தது. 7வது நாள் காலையில் ஒரு 2 மணிக்கு மேலேயே அது ஆரம்பிச்சுது. 4 மணிக்கு வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுட்டு இருந்தப்போ அது கசப்பான ஒரு சம்பவம் தான். கடந்து செல்லணும், ஆனால் கடந்து செல்ல மறுக்குது. வழிகள் அவ்வளோ துரோகங்கள். எங்களோடே இருந்து நாங்கள் கொடுக்குற சாப்பாடே சாப்பிட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரணாக இருக்கிறோன்னு 7 நாள் எங்கள் கூட இருந்தவங்க தான்.
நான் உள்ளே போய் அமெண்ட்மெண்ட் விஷயத்தை மைக் பண்ணும்போதுக்குள்ளே போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக பாலகிருஷ்ணன் சத்தனங்களை அவங்க ஒரு டீம்லாம் வந்துட்டாங்க. இதுக்குள்ளே ஒரு 6 மணி 6:30 ஆயிடுச்சு, கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிச்சு. எங்கள்கிட்ட ஒரு ஜியோ கவர்மெண்ட் பாஸ் பண்ணிடுச்சு, இந்தாங்க இதுதான் அந்த பாஸ் பண்ண காப்பி, ஸோ நீங்கள் இதோட உங்கள் போராட்டத்தை கலைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னோம், ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு சட்ட அறிவெல்லாம் அவ்வளோ கிடையாது, நாங்கள் பெரிய பெரிய இந்த வல்லுநர்கள்லாம் கிடையாது. ஸோ எங்களோட லாயர்கிட்ட நாங்கள் பேசிட்டு எங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் டைம் கொடுங்க. இது விடிய காத்தலே இருக்கிறதுனால 5 மணியாக இருக்கிறதுனால நாங்கள் இப்போ அவங்களோட தொலைபேசியில் கூட எங்களால் தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு 9 மணிக்கெலாம் நாங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டு உண்மையிலேயே இந்த ஜியோ பாஸ் பண்ணியிருந்தால் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்லிவிட்டு இங்கே இருந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் இந்த போராட்டத்தை முடிச்சுக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆணையர்கிட்ட நாங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னோம். கொஞ்சம் யாராவது இப்போ அட்வொகேட்ஸு தெரிஞ்சவங்க, சட்டம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் வாங்கன்னு கூப்பிட்டோம். ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அவங்க வந்து அந்த பேப்பர் எடுத்து பார்த்தாங்க. இதில் வந்து முறைப்படி எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்லவும், சீல் இல்லை, சைன் இல்லை, இந்த மாதிரி கேள்வி பண்ணும்போது அப்போ அவர் அதற்கான விளக்கங்களை அவர் கொடுக்க ஆரம்பிச்சார். கான்வர்சேஷன் போச்சு. அவர் இதுதான் அமெண்ட்மெண்ட்டு பாஸ் பண்ணியாச்சு, தயவு செஞ்சு கிளம்புங்கிற வார்த்தையை அவர் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம், கொஞ்சம் ஒரு 4 hour டைம் கொடுங்க சார், நாங்கள் வந்து இதை பேசி என்ன கிளியராக ஓகேவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவர் சொன்னார், இல்லை அவர் கையில் பேப்பர் வச்சுருந்தாரு, அவர் சொன்ன 3 பதில் தான், இல்லை நீங்கள் இப்போயே கிளம்பி ஆகணும். 2 hours கொடுங்க அப்படின்னு நம்ம கடைசியாக கேட்டோம், கொடுக்க முடியாது. ஆரி நடிகர் கெஞ்சறாரு, கதறாங்க, ஒரு 2 மணி நேரம் கொடுங்க, 1 மணி நேரம் கொடுங்கன்னாங்க. ஐயா ஒரு 1/2 மணி நேரமாவது கொடுங்க, முடியாது கிளம்புங்க, கிளம்புவீங்களா இல்லையா அப்படின்னு. நம்ம எது சொன்னாலும் அதை வந்து நமக்கு எதிராக வந்து திருப்பணுன்றதுல அவங்க தெளிவாகிட்டாங்க. அவங்களுக்கு காவல்துறைக்கு மேலே இருக்கிற ப்ரெஷர் அவங்கள அது மாதிரி செய்ய தூண்டியது. அது 4 மணிலேருந்து பார்க்க முடிஞ்சது. நான் அதிகாலை 3 மணிக்கே தெரிஞ்சிருச்சு. சாரையாக போலீஸ்களை உள்ளே இறக்கி உட்காந்துருந்தவங்களாம் வலுக்கட்டாயமாக தூக்குனாங்க. எஸ்ஐ ட்ரைனிங்கில் எஸ்ஐ அப்போ தான் புதுசாக ஒரு பேட்ச் எடுத்துருந்தாங்க. 18th பேட்சோ 19th பேட்சோ தமிழ்நாடு பேட்ச் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க, ரொம்ப வெறி உள்ள பசங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு இங்கே தான் இறக்கிருக்காங்க எல்லாரையும், சரிங்களா? நீங்கள் அவங்க எப்படி அவங்க ஃபுல் வெறியில் இருக்காங்க. ட்ரைனிங்கில் ஏற்கனவே இத்தனை நாள் இருந்து வந்து அவங்க செம்ம வெறுத்தியில் இருக்காங்க. 23ஆம் தேதி இரவு பகுதி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, தம்பி எல்லாரும் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, பெண்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் நடுவில் ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி வழி விட்டுட்டு ஒரு ஸ்கொயராக நீங்கள் ரெடி பண்ணுங்க. எதுக்கு ஐயா அப்படின்னு கேட்டோம். போலீஸ் உள்ள பூரா எல்லாரும் எந்திரிச்சு என்ன போலீஸ் வரீங்களா ஆகும்னு அதுக்குள்ள போலீஸ்க்கும் அவங்களுக்குள்ள கலட்ட ஆரம்பிச்சிச்சு, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே வந்து எனக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடந்தாகணும், அதுதான் என்னோட மெயின் விஷயம். என்னையை அடிங்க, எது வேணால் பண்ணுங்க. இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பித்த விஷயம் வந்து ஒரு 6:30, 7:30 மணி 8:30 மணிக்கிட்ட போகும்போதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஒரு கட்டுக்கோப்பாக நடந்த ஒரு விஷயத்தை வந்து இப்படி சதைச்சிட்டாங்களே அப்படின்ற வருத்தம் தான் இருந்தது. அவங்களெல்லாம் இழுத்து அள்ளி போட்டு இதெல்லாம் பண்ணோடனே நான் இதுக்கப்புறம் அங்கே வந்து நான் ரொம்ப எமோஷன் ஆகி என்னால் கட்டுப்படுத்த முடியல. நாங்களாம் அப்படியே குடுகுடுன்னு இங்கேருந்து ஒரு 6:30, 7:30 மணிக்கெலாம் வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சோன்னே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்டு எல்லாருமே அப்படியே உள்ள பீச்சுக்குள்ளே ஓடணும். நம்ம சொன்னது எதுவுமே கேட்கவே இல்லை. அந்த போராட்ட களத்தை வந்து எந்தளவுக்கு இறுதியாக வேண்டாம், நீ இப்படி தான் முடியணுன்றது அவங்க முடிவு பண்ணாங்க, அப்படி தான் முடித்தாங்க. பலியானாங்க, அடித்து உடைச்சாங்க. மீனவர்கள் எல்லாம் ஏற்கனவே மீனவர்கள் வந்து எவ்வளவோ மீனவர்கள் அடிபட்டு மிதிப்பட்டு இலங்கைக்காரனாலே இந்திய கடலோரப்படியே சூழ்ந்து ஒருத்தங்களை தூக்கிட்டு போறாங்க, ஒருத்தங்களா பொத்துன்னு விழுந்தாங்க, அழுகுறாங்க, இவ்வளோ பிரச்சனை நடக்குது. நாங்கள் எல்லாம் அழுகுறோம். ஒரு சின்ன ஸ்னாப்ல மொத்த சேனல் டிவிஸ் எல்லாம் ஆஃப். ஊரை கேமரா கிடையாது, கேமராமேன்லாம் திரும்பி நிற்கிறாங்க. நான் போய் கத்துற, கேமரா எடுங்க, ஷூட் பண்ணுங்கன்னா யாருமே ஷூட் பண்ணல. கருப்பு சட்டையை பார்த்தாலே அடிச்சாங்க. அத்தனை நாளும் அன்னைக்கு எங்கள் கூட இருந்த அந்த திரைப்பிரபலங்களாக இருந்தாலும் சரி, சில தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாலும் சரி, சில கொஞ்சம் பிரபலங்களாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 6ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியும். ஒரு போராளி, ஒரு போராட்டம் எங்க ஆரம்பிச்சதோ முடிகிற வரைக்கும், சாவோ வாழ்வோ கடைசி வரைக்கும் களத்தில் இருக்கவன் தான் போராளி, களத்தில் நிற்கிறவன் தான் வீரன். எல்லாருமே அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி நிரந்தர தடையை நீக்கிட்டாங்கன்னா யாரும் அங்கே உட்காந்து போராட்டம் மனநிலை யாருமே இல்லை. எல்லாருமே வந்துருச்சுன்னா சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போகலாங்கிற மனநிலை தான் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க.
அவங்களுக்கு முறையாக அந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி வரணுங்கிறதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பின்னோக்கி போகும்போது அங்கிருந்த மீனவ மக்கள் எங்களுக்காக பாதுகாப்புக்காக எங்களுக்காக உள்ள வந்து அவங்க எங்களுடைய மக்களை எங்களுடைய குழந்தைகளை 6 நாள் இவ்வளோ அமைதியாக ஒரு இத்தனாயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர் கூடி இருந்த ஒரு இடத்துல எந்த விதமான ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதமும் நடக்காத போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவங்களை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்காக கேள்வி கேட்டு புகழ் கொடுத்தாங்க. அன்னைன்னு பார்த்து கடல் ரொம்ப அலை அதிகம், போக முடியுமா போக முடியாது எங்களுக்கே டவுட்டாக இருந்துச்சு. அந்த அலை அதிகத்துலேயே என்ன பண்ணோம், நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணோம், 3 தடவை போயிட்டு எடுத்துன்னு போய் கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ணுமோ பண்ணிட்டு வந்தோம் அன்றைக்கி ஜல்லிக்கட்டு போகிறதுக்கு. அந்த மீனவ மக்களுக்கான நன்றியை நாங்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்துலையும் கைகூப்பி உண்மையிலே சொல்கிறோம், தண்ணீர் கூட பதிவு பண்ணிக்கிறோம். அந்த காவல்துறை உங்கள் நண்பன், அதுதான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த கடைசி நாள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செய்யணும், அதனால அவங்க செஞ்சாங்க. நம்மள போலீஸ் வந்து அவர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கு. அதே நேரத்தில் அவங்களும் யோசிச்சிருப்பாங்க, சரி இவ்வளோ பசங்களை வந்து தேவையில்லாமல் இது பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிருக்காங்க, கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே மனுஷன் தானே, அது என்ன பெருசாக நம்ம இது பண்ண போகிறோம். இந்த போராட்டம் இளைஞர்களோட ஒரு வெற்றியாக மட்டும் எந்த காலத்திலும் போயிடக்கூடாது. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று போகிறதுக்கு பயப்படணும். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணாதான் நாளைக்கு நாம் ஒரு எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மக்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய அச்சப்படுவாங்க அப்படின்றது மட்டும் இந்த மக்களோட மனசில் விதிக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணிட்டாங்கிறது ரொம்ப திட்டவட்டமாக இருந்துச்சு. இன்னும் லாஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் நல்ல விதமாக இருந்தால் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். இருந்தாலும் எங்களுக்கு அடித்தது எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும், அது நடந்துச்சு, வெற்றி பெற்றுட்டோம். இன்னும் நிறைய விஷயங்களை வெற்றி பெற வேண்டியது இருக்குது, அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து சொல்லுங்கள். அந்த ஜல்லிக்கட்டு கடைசி நாள் ஒரு விஷயம் தோணுச்சுல, எக்ஸ்பீரியன்ஸ் அதை சொல்லுங்கள். இல்லை இன்னொரு வாட்டி சொல்லணும்னா அழுதுருவேன் நான், உண்மையிலே சத்தியமாக சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு காளையோடைய ஒரு சிலை ஒன்று இருந்திருக்கும். இல்லை காவல்துறை வந்து லட்டி சார்ஜ் பண்ணி அடித்து ஓட விட்டாங்க, முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது, மீண்டும் ஒரு ஆரம்பம் இருக்குது, மீண்டும் ஒரு போராட்டம் இருக்குது. நானும் வந்து ஏதாவது செய்யணும், சமூகத்தில் ஏதாவது செய்யணும், அது யார் கூட போய் செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அந்த ஆட்களை காட்டின இடம் மெரினா ஜல்லிக்கட்டு, இந்த போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது உண்மையாக பெருமையாக இருக்குது. ஜல்லிக்கட்டு வெற்றின்றது இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு மிக பெரும் வெற்றி தான். இது அடுத்தடுத்து நம்ம தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டியது உங்களோட கடமை, என்னோட கடமை. இது கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது லாஸ்ட் டைம். ஆனாலும் இப்போது அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே நிறைவாகவும், இதில் குறை இருந்தாலும் இவங்க இந்த மக்கள் அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க சொல்கிற அந்த பாராட்டுக்கள், அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப 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 அவ்வளோ சந்தோஷம், ஈடு இணையே கிடையாது. ஜல்லிக்கட்டு போராட்டம், இப்படி ஒரு போராட்டம் நடந்தது ஒரு நல்லதுக்காக, தமிழ்நாட்டில் நடந்தது, தமிழர்களுக்காக நடந்தது. அது வந்து கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். அது நீங்கள் இடம் பிடிச்சிருக்கோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அட்லாஸ்ட் வி ஆல் ஹாப்பி தட் ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடைச்சதில்ல, நல்லா சேர்ந்து விளையாடு. மாணவர்கள் கூட தமிழர்களை அந்த ஒரு கொடுப்பினை கிடைச்சதுக்காக இன்றளவும் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் சாகும் போது கூட என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போவேன், இந்த போராட்டத்தில் நானும் ஒரு அணிலாக இருந்தேன்டா தம்பி, இந்த மாதிரி போராட்டம் நீயும் கலந்துக்கணும், வாழ்க்கையில் நீயும் வந்து கேள்வி கேட்கணும், ரோட்டுக்கு வந்து போராடணும்னு சொல்லி கொடுத்துட்டு நான் இந்த போராட்ட நடுவில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த போராட்டம் பண்ணும்போது ரியாட்ஸில் வந்து குழந்தைங்க இருந்தாங்க, கூட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் முதியோர்கள் இருந்தாங்க, இளைஞர்கள் இருந்தாங்க, ஊனமுற்றோர் இருந்தாங்க. அது எல்லாமே இருந்து அந்த திடீர்னு அந்த துரத்தும் போது வந்து எவ்வளோ பேர் அடிபட்டு எப்படி இருந்தாங்கன்ற இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இந்த தருணம் நடந்திருக்கு தேவையில்லை. இது எல்லாம் தாண்டி இந்த வெற்றி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு திரும்ப கிடைச்சதுன்ற சந்தோஷத்தினால வந்து இதெல்லாமே மறந்துட்டோம். எவனாவது வந்து நம்ம கலாச்சாரத்துக்குள்ள கையை வச்சா என்ன நடக்கும்ன்ற ஒரு பர்ஃபெக்ட் ரெப்ரசன்டேஷன் அந்த ஒரு போராட்டம். எனக்கு தெரிஞ்சு எவனும் இனிமேல் இந்த பக்கம் விரல் காட்டுறது இல்லைல்ல, தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க. மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் இல்லைங்கிறத உலகத்துக்கு உறக்க சொன்ன தமிழிடம் அப்படிங்கிறது நமக்கு பெருமையாக இருக்குது. இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு போராட்டம், இதுதான் உண்மை. இந்த போராட்டத்தை வந்து நம்ம அடுத்த தலைமுறை வந்து கொண்டாடணும், நம்மளும் கொண்டாடணும் இருக்கிற காலத்திலே. அதுக்காக மட்டுமே இந்த ஆவணப்பதிவை நம்ம பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும்
இந்த வரலாறை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருக்கும் இது தெரியணும், உண்மைத்தன்மையோடு தெரியணும். இதுதான் என்னோடய ஆசை, எங்களோட ஆசை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம் வரலாறு நாளைய தலைமுறைக்கு